தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்தத்திற்கு உடன்பாடு காண ஆசியான் தலைவர் என்ற முறையில் அவ்விரு நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் செய்து வைத்த மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பாராட்டுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசிய பிரதமரின் தலைமைத்துவத்திற்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்துவதிலும் முக்கிய பங்காற்றிய அன்வார் இப்ராஹிமிற்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்த வல்லரசு நாடு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் நிகழ்ந்து வந்த போரை நிறுத்துவதற்கு தாய்லாந்து பிரதமர் ஹம் தம் வெச்சயாச்சாய், கம்போடியா பிரதமர் ஹன் மானேட் ஆகிய இருவரையும் நேற்று புத்ராஜயாவிற்கு அழைத்திருந்த அன்வார் இரு நாடுகளின் சார்பிலும் பங்கேற்ற தூதுக்குழுக்களின் பேச்சுவார்த்தைக்கு தலைமையேற்று இருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் காணப்பட்டுள்ள இணக்கத்திற்கு ஏற்ப அனைத்து தரப்பினரும் தங்களுக்கான கடப்பாட்டை அனுசரிக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக இரு நாடுகளின் தலைவர்களிடமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு இரு நாடுகளும் போரை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இணங்கின. அதன் அடிப்படையில் தாய்லாந்து கம்போடியா பிரதமர்கள் நேற்று புத்ராஜயாவில் அன்வார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று நள்ளிரவு முதல் போரை நிறுத்துவதென ஒப்புக்கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.